வெல்கம் டு பிளஸ் ப்ரோக்ராம். என்ன குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? உங்களை இந்த வாரமும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ப்ரேயர் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. குட்டீஸ், எல்லாரும் சூப்பராக ப்ரேயர் சாங் பாடினீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன் சாங் பண்ண போகிறோம். ஷர்மியக்கா, ஆக்ஷன் சாங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஆக்ஷன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்போ இதுக்கு எந்திரிச்சு நிற்கணும் இல்லையா? எல்லாரும் எந்திரிச்சிட்டிங்களா? ஓகே, எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. ஆக்ஷன் பண்ணலாமா இப்போ? கர்த்தரின் பலனும் கீதமுமானவர், அவர் எந்தன் தேவனும் என் ரட்சிப்புமானவர். கர்த்தரின் பலனும் கீதமுமானவர், அவர் எந்தன் தேவனும் என் ரட்சிப்புமானவர். நான் பாடி போற்றிடுவேன், வெற்றி சிறந்தார் மகிழ்ந்திடுவேன். நான் பாடி போற்றிடுவேன், வெற்றி சிறந்தார் மகிழ்ந்திடுவேன். செங்கடலை பிளந்தவர் என்னோடு இருக்கிறார், பார்வோனை ஜெயித்தவர் என்னை காத்திடுவார். செங்கடலை பிளந்தவர் என்னோடு இருக்கிறார், பார்வோனை ஜெயித்தவர் என்னை காத்திடுவார். நான் பாடி போற்றிடுவேன், வெற்றி சிறந்தார் மகிழ்ந்திடுவேன். நான் பாடி போற்றிடுவேன், வெற்றி சிறந்தார் மகிழ்ந்திடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர், அவர் என் தேவனும் என் ரட்சிப்புமானவர். லாலலா 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 லாலலா. வாவ் குட்டீஸ், செம்மையா ஆக்ஷன் சாங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவனை ஆராதிக்கிற டைம். எல்லாரும் சேர்ந்து வர்ஷிப் பண்ணிடலாமா? நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர்,
நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், நித்தமும் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. குட்டீஸ் எல்லாரும் சூப்பராக வர்ஷிப் பண்ணீங்க. ஓகே, இப்போ நம்ம அழகாக பாட்டு பாடி ஆக்ஷன் பண்ணிட்டோம், ஏசப்பாவை வர்ஷிப் பண்ணோம். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஸ்டோரி கேட்க போகிறோம். இப்போ நம்ம ஜெஃப்ரி அண்ணன் நமக்கு ஸ்டோரி சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி அண்ணனை கூப்பிட்டுடலாமா? பிரைஸ் லார்ட் குட்டீஸ், மீண்டும் அந்த பிளஸ் ப்ரோக்ராம் மூலமாக அண்ணா உங்களை வந்து மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ வாரம் வாரம் தீர்க்கதரிசிகளை பற்றி பார்த்துட்டே வரோம் அப்படி தானே. ஸோ இந்த வாரம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு பவர் கொடுத்து வச்சிருந்தாரு, எந்த அளவுக்கு அவங்கள அனாய்ட் பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ யார் அப்படின்னா நம்மளோட எலியா. ஓகே, அந்த எலியா தீர்க்கதரிசியா இருந்த காலத்தில் ராஜாவா வந்து அகசியா அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தாராம். ஓகே, அந்த அகசியா ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவர் சும்மா இந்த தீர்க்கதரிசிகள்லாம் கொஞ்சம் ஹேட் பண்ற ஒரு ஆள் தான். ஓகே, ஸோ அவருக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ ஆண்டவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுவாருன்னு பார்த்தா, இல்லை தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு என்ன பண்ணலாம், எலியாவை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படி ஏதாச்சும் ஐடியா கேட்பாருன்னு பார்த்தா, இவர் வந்துட்டு சம்மந்தமே இல்லாம வேற ஏதோ ஒரு குரூப் தொழுகிற வேற ஏதோ ஒரு கடவுளுக்கு பின்னாடி போய் பாகால் அப்படின்ற ஒரு கடவுள்கிட்ட போய் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு என்ன பண்ணலான்னு கேளுங்கன்னு சொல்லி அந்த பாகாலோட அந்த தீர்க்கதரிசிகள்கிட்ட போய் கேளுங்க, இல்லை அந்த கடவுள்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா அனுப்பி வைக்கிறாரு அவருக்கு கீழே உள்ளவங்களை. அப்படி எல்லாரும் போறப்போ இது அந்த வழியா ஆப்போசிட்ல வந்து எலியா வந்து என்ன சொல்றாரு, இதை கண்டுபிடிச்சு என்ன சொல்றாரு, நீங்க திரும்பி போய் அகசியா கிட்ட சொல்லுங்க, அவருக்கு வந்த இந்த அகசியா யாரு, பெரிய ராஜா இல்லையா, ஆண்டவர் சொன்னதை கொஞ்சம் கூட மாத்தாம அவரு தைரியமா சொல்றாரு, அவருக்கு வந்த இந்த உடம்பு சரியில்லாம போயிடுச்சுல அது சரியே ஆகாதுன்னு திரும்பி போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, அகசிய ராஜா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்தான், ஆடு தோல் போட்டு ட்ரெஸ் போட்டிருந்தான், வார் கச்சை அணைந்திருந்தான். ஸோ அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனது சரியே ஆகாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த அகசிய ராஜாக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து என்ன பண்றாரு, ஒரு தலைவனையும் அவருக்கு கீழே ஒரு 50 பேரையும் அனுப்பி, இப்ப போங்க நீங்க எல்லாரும் போய் அந்த எலியா கிட்ட போய் பேசுங்க, அவரை போய் இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் போறாங்க. போய் எலியாவை பார்த்தா எலியா சிம்பிளா சொல்றாரு ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு, நான் உண்மையிலேயே தெய்வனுடைய மனுஷனே ஆனால், ஓகே, நான் வந்து ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா, இப்போ ஆண்டவருடைய உண்மையான தீர்க்கதரிசியா இருந்தா, ஆண்டவர் இப்போ வானத்துல இருந்து அக்னியை அனுப்பி உங்க எல்லாத்தையும் பச்சித்து போடுவாருன்னு சொல்லி வாய மூடல அந்த ஒரு தலைவனையும் அவருக்கு கீழே இருந்த அந்த 50 பேரையும் அக்னி வானத்துல இருந்து வந்து பச்சித்து போட்டுருச்சு. ஓகே, இந்த நியூஸ் அகசியாவுக்கு போகுது. அகசியா என்ன
பண்ணுவார், இந்த வாட்டியாவது அடங்குவாரான்னு பார்த்தா இல்லை, திருப்பியும் ஒரு தலைவனை அனுப்பி அவருக்கு கீழே ஒரு 50 பேரை அனுப்பி விடுறாரு, போய் எலியாவை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பியும் எலியா கிட்ட வந்தப்போ எலியா ஒன்றுமே பண்ணல, பயப்படலாம், ஒன்றும் பண்ணல. திருப்பியும் எலியா என்னதான் சொல்றாரு, நான் ஆண்டவருடைய மனுஷனே, ஆனால் வானத்திலிருந்து இப்போ அக்கினி வந்து உன்னைய தலைவனையும் சரி உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த 50 சரி பச்சித்து போடும். திரும்பியும் சொல்றாங்க, திரும்பியும் அதே மாதிரி நடந்துச்சு. எல்லா அக்கினியும் வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும், அந்த தலைவன் அவருக்கு கீழே இருக்க அந்த 50 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் திருப்பியுமாவது அந்த ராஜா வந்து அடங்குவாரான்னு பார்த்தா திருப்பியும் ஒரு தலைவனையும் ஒரு 50 பேரையும் அனுப்பி விடுறாரு. ஆனா அந்த தலைவன் என்ன பண்றான், எலியா கிட்ட வந்து முழங்கால் படித்து, இங்க பாருங்க, எனக்கு முன்னாடி வந்த 2 தலைவனும் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு கீழே உள்ள அந்த 50 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் வந்திருக்கிறேன், நான் இந்த வாட்டி நாங்கள் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறோம், நீங்க எங்க கூட வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த எலியா ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணி பார்க்குறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எதை பற்றியும் பயப்படாதப்பா, தைரியமாக போ, அவங்க கூட நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த எலியா வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல், நாட்டோட ராஜா அப்படி தானே, ஆனால் அவரை பற்றி கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நேராக ஆண்டவர் சொன்னதை போய் இப்போ அவரே டைரக்டாக அந்த ராஜா கிட்ட போய், அகசியா அப்படின்ற ராஜா கிட்ட போய் சொல்கிறாரு, உங்களுக்கு வந்த அந்த ஒரு உனக்கு வந்த அந்த உடம்பு சரியில்லாம போயிருக்குல்ல, அது சரியே ஆகாதுன்னு அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவரை விட்டுட்டு நீ வேற ஏதோ ஒரு கடவுளுக்கு பின்னாடி போய் அது பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லி என்ன நம்ம ஆண்டவர் இருக்கிறத மறந்துட்டியா, எப்படி போனல, உனக்கு வந்த அந்த வியாதி சரியே ஆகாது அப்படின்னு சொல்லி தைரியமா அவர் முன்னாடியே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வர்றாரு. பாருங்க, ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி அப்படின்றவங்களுக்கு எந்த அளவுக்கு அனாயிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த காலத்துலயுமே வந்து தீர்க்க தரிசன வரங்கள் எல்லாம் நீங்க விரும்பி கேட்டுக்கிட்டீங்கன்னா பெற்றுக்கொள்ளப்படுவீர்கள்லாம் வருது இல்லையா. தீர்க்கதரிசிகளுக்கு இப்பயும் அந்த உங்களுக்கு அந்த தீர்க்கதரிசியோட அந்த ஆவி வேணும் அப்படின்லாம் நீங்க வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கும் தரதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. ஆனா இந்த வாட்டி நம்ம ஏசப்பாக்கெல்லாம் வந்து இப்போ இந்த காலத்துல வந்து தீர்க்கதரிசிகள்லாம் பரிந்து பேசி ஜெபம் பண்றவங்களா இருக்காங்க. அவங்க பாவம், அவங்களுக்கு இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க கஷ்டத்துல வராங்க அப்படின்னா அவங்க கஷ்டத்துக்காக ஜெபம் பண்றதோ இப்படிலாம் நம்ம பண்றது தான் இந்த காலத்துல தீர்க்க தரிசன வரமா இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வாரம் எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாரம் சொன்ன கதைகள் எங்க இருக்கு அப்படின்னா 2 ராஜாக்கள் 1வது அதிகாரத்துல இருக்குது. மறக்காம இந்த ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கண்டிப்பா வாட்ச் பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ். காட் பி வித் யூ ஆல். வழக்கம் போல செம்மையான ஸ்டோரியோட ஜெஃப்ரி அண்ணா வந்து சூப்பரா சொல்லிட்டாங்க. என்ஜாய் பண்ணீங்களா? வெரி குட். ஓகே குட்டீஸ், இப்போவும் நம்ம ஷைனிங் ஸ்டார்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டர்சன் அவரோட லாஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். நம்ம பொன்மணி ஆண்டி வந்து பேலன்ஸ் இருக்க ஸ்டோரியை இன்னைக்கு சொல்ல போகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனிங் ஸ்டார். ஹலோ குட்டீஸ், இந்த ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் மூலிமா உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் குட்டீஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக ஜான் ஆண்டர்சனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு நம்ம அவங்களோட லாஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ஆமாம் குட்டீஸ், லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக நம்ம ஜான் ஆண்டர்சன் அவங்கள பற்றி தானே, அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி தானே பார்த்துட்ருக்குறோம். எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்துச்சா? எல்லோரும் நல்லா கவனிச்சிங்களா? ஓகே, இன்றைக்கி அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு குட்டி ரீகேப் பார்த்துடலாம். ஓகேவா? பர்வின், ஜான் ஆண்டர்சன் எந்த தேசத்தில் பிறந்தாங்க? ஸ்காட்லாந்து தேசத்தில் பிறந்தாங்க. ஆமாம், ஸ்காட்லாந்து தேசத்தில் தான் பிறந்தாங்க. அவங்க வந்து தன்னுடைய 22வது வயது ஆகும்போது எடின்பர்க் யூனிவர்சிட்டியில் படித்தாங்க. எடின்பர்க் யூனிவர்சிட்டியில் அவரோட பெஸ்ட் டீச்சராக யார் இருந்தாங்க? தாமஸ் சால்மர். ஆமாம், தாமஸ் சால்மர் அவங்க தான் வந்து ஜான் ஆண்டர்சனோட பெஸ்ட் டீச்சராக இருந்தாங்க. ஜான் ஆண்டர்சனை ஒரு சிறந்த மாணவனாக தாமஸ் சால்மர் தான் உருவாக்குனாங்க. அப்படித்தானே குட்டீஸ்? நம்ம அதை தானே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஆமாம், அவர் வந்து ஒரு அலெக்சாண்டர் டஃப் அவங்க எழுதின ஒரு மேகசினில் இந்தியாவினுடைய கல்வி தேவையை குறித்து அவர் படித்தார். அதை படித்ததன் மூலமாக தான் இந்தியாவில் இருந்த நிலைகளை குறித்து அவர் படித்ததன் மூலமாக தான் தன்னை ஆண்டவருக்கு ஒரு மிஷினரியாக ஒப்பு கொடுத்து இந்தியாவுக்கு நான் ஊழியம் செய்ய வரணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. ஸோ அவரும் ஒரு மிஷினரியாக இந்தியாவுக்கு 1836 கல்கத்தா வந்தாங்க. அதுக்கப்புறம் 1837 ஃபர்ஸ்ட் அவங்க ஊழியம் செய்கிறதுக்காக அவங்க ஸ்டார்ட் பண்ண பிளேஸ் எது பவின்? சென்னை. ஆமாம், சென்னையில் தான் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு மிஷன் ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லையா குட்டீஸ்? ஓகே, அவங்க வந்து என்ன சொன்னாங்க? வேத சத்தியம் தான் வாழ்க்கையின் ஆதாரம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எஜுகேஷன் மூலமாக தான் ஏசப்பாவை பற்றி ஏசப்பாவுடைய நற்செய்தியை எல்லா ஜனங்களுக்கும் அறிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் படிப்பறிவு இல்லாத அறியாமையில் இருந்த நிறைய ஜனங்களுக்கு வந்து படிப்பறிவை கொண்டு போனாங்க. கல்வியினுடைய முக்கியத்துவத்தை எல்லாருக்கும் உணர்த்தினாங்க. அதன் மூலமாக நிறைய பேர் அந்த ஸ்கூலில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் நிறைய பிரான்ச்சஸ்
எல்லாம் உருவானதுன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீக்ஸ்லலாம் நம்ம பார்த்தோம். அப்படி தானே குட்டீஸ்? அது மட்டும் இல்லாமல் ஏசப்பாவை பற்றி, பைபிளுடைய சத்தியங்களை பற்றி, உண்மையான சத்தியங்களை பற்றி எல்லா ஜனங்களுக்கும் வந்து தொடர்ந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதன் மூலம் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. முதலாக ரட்சிக்கப்பட்ட 2 பேர் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். அது யாரு? ராஜகோபாலும் வெங்கட்ராமனும். ஆமா, ராஜகோபால் மற்றும் வெங்கட்ராமன், அந்த 2 பேர் தான் முதல்ல ஜான் ஆண்டர்சன் மூலமா ஏசப்பாவை பற்றி அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அந்த 2 பேர்னு பார்த்தோம். அவங்கள தொடர்ந்து நிறைய பேர் வந்து ஏசப்பாவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஜான் ஆண்டர்சன் அவங்களுடைய மனைவி வந்து மார்கரெட் லோச்சர். இவங்க 2 பேரும் இணைந்து தொடர்ந்து தன்னுடைய ஊழியங்களை வந்து செஞ்சுட்டு வந்தாங்க. ஜான் ஆண்டர்சன் வந்து பெண் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம தென்னிந்தியாவில் வந்து பெண் கல்வி வந்து ரொம்பவே மறுக்கப்பட்டு இருந்துச்சு. தாழ்ந்த பிரிவினர்கிட்ட இருந்த அந்த நிலையை காட்டிலும் உயர்ஜாதி வகுப்பினர்கிட்ட தான் வந்து பெண் கல்வி ரொம்பவே மறுக்கப்பட்டு இருந்துச்சு. உயர்ஜாதி பிரிவினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெண்களுக்கு வந்து கல்வி தேவையில்லை, கல்வியின் அவசியம் வந்து கல்வியினுடைய தேவை அவங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு மனநிலை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிறு வயதிலேயே அந்த பெண்களுக்கு வந்து திருமணம் செய்து வைத்து விடுவாங்க. இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ இதை வந்து அந்த ஜனங்களுக்கு இதை குறித்து விழிப்புணர்வை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு ஜான் ஆண்டர்சனும் அவங்க மனைவி மார்கரெட் லோச்சரும் தொடர்ந்து பாடுபட்டாங்க. தொடர்ந்து அவங்களிடத்துல பேச ஆரம்பிச்சாங்க. பெண்களுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா பெண்கள் வந்து படிக்க முன்வர ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய மிஷன் ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ தொடர்ந்து அவங்க வந்து ஜெபித்து ஆண்டவரிடத்துல கேட்டு வந்து ஒவ்வொரு ஜனங்களிடத்துலையும் பேச ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய முயற்சியின் விளைவாக பெண்கள் வந்து படிக்க முன்வர ஆரம்பிச்சாங்க. ஜான் ஆண்டர்சன் தான் இறப்பதற்கு முன்பாக கிட்டத்தட்ட எத்தனை பெண்களை வந்து அந்த மிஷன் ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சாங்க பவின்? 700 பெண்கள். ஆமா, 700 பேர், 700 விமன்ஸ் வந்து அந்த மிஷன் ஸ்கூலில் சேர்ந்து படித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜான் ஆண்டர்சன் அவர்கள் வந்து இந்த நம்ம தென்னிந்தியாவில் இருந்த ஜாதி பாகுபாடுகளை வந்து முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பாடுபட்டார். அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக வந்து அவர் போராடினாங்க. மக்கள் இடத்துல வந்து ஜாதி பிரிவுகள் இருக்கக்கூடாது, கல்வி கற்றுக்கொள்ள போகிற அந்த பள்ளியிலையும் வந்து ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுன்னு ரொம்பவே அவங்க வந்து முயற்சி செஞ்சாங்க. அதன் மூலமாக அவங்க உருவாக்கின அந்த மிஷன் பள்ளி வந்து ஒரு மதச்சார்பற்ற பள்ளியாகவே வந்து உருவாச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து அவங்க ஆரம்பிச்ச எல்லா மிஷன் ஸ்கூல்ஸுமே வந்து ஒரு மதச்சார்பற்ற கல்வி நிலையமாவே உண்டாச்சு குட்டீஸ். அது மட்டும் இல்லாம ஜான் ஆண்டர்சன் வந்து தான் இறப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு தடவை தான் ஸ்காட்லாந்துக்கு வந்து அவர் திரும்ப போனார். அதுக்கப்புறம் அவர் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. திரும்ப அவங்க இறந்து போகிற வரையிலையும் நம்ம இந்தியாவில் தான் இருந்தாங்க. 1836 நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. 1855 தான் வந்து அவங்க வந்து இறந்து போனாங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து இந்திய மக்களின் நலனுக்காகவே வந்து ஜான் ஆண்டர்சன் பாடுபட்டாங்க. எப்படியாவது ஒரு கூட்ட ஜனங்களை ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக மாற்றணும், அது மட்டும் இல்லாமல் நல்ல படித்த ஜனங்களாக மாற்றணும் அப்படிங்கிறதுல வந்து ஜான் ஆண்டர்சன் ரொம்பவே உறுதியாக இருந்தாங்க. வேதாகம சத்தியங்களை வந்து எல்லா ஜனங்களும் கட்டாயம் உணர்ந்து கொள்ளணும், அப்போ தான் அவங்க வந்து அறியாமை அப்படிங்கிற இருளிலிருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு வந்து ரொம்ப உறுதியாக நம்பினாங்க. அதனால வேதாகம சத்தியங்களை வந்து தொடர்ந்து எல்லா ஜனங்களுக்கும் கல்வியின் மூலமாக கொண்டு சென்று கொண்டே இருந்தாங்க. இதன் மூலமாக நிறைய ஜனங்கள் வந்து வேத அறிவை பெற்றுக்கொண்டாங்க, ஏசப்பாவையும் ஏற்றுக்கொண்டாங்க. இப்படியாக தன்னுடைய ஊழியங்களை வந்து அவங்க ஜான் ஆண்டர்சன் சிறப்பாக செஞ்சாங்க குட்டீஸ். அதற்கப்புறமா 1855 ஆண்டு மார்ச் 25 தேவராஜ்யம் சென்றடைந்தாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம இந்திய மக்களுக்காக நிறைய நற்கிரியைகள் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க குட்டீஸ். ஜான் ஆண்டர்சன் அவங்கள போலவே நம்முடைய நற்கிரியைகளால் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த நாம் ஆயத்தமாவோம் குட்டீஸ். ஓகே, இந்த வாரம் நம்ம ஜான் ஆண்டர்சன் பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ நமக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். என்ன? எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், படிப்பு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்ன? பைபிள் ஸ்டடீஸ், வேத சத்தியங்கள் நமக்கு முக்கியம். ஸோ தொடர்ந்து பைபிளை படிங்க, வேத சத்தியங்களை புரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம கல்வியையும் விடாமல் பிடிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு உலக பிரகாரமான அறிவும் வேத அறிவும் பெருகிக்கொண்டே இருக்கும் குட்டீஸ். நம்ம நெக்ஸ்ட் வீக்கு இன்னொரு நியூ ஷைனிங் ஸ்டாரோட மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய். என்ன குட்டீஸ், மிஷனரி ஆண்டர்சன் பற்றி நிறைய விஷயங்களை நம்ம லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அவங்க என்னெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணீங்களோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்லையும் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி புது மிஷனரியோட
நெக்ஸ்ட் வீக்கும் அக்கா உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க. ஓகே குட்டீஸ், இப்போவும் நம்ம பிளஸ் ப்ரோக்ராமில் நம்ம சைலஸ் அண்ணாவும் ஜோனா அண்ணாவும் வந்து நமக்கு கிரியேஷனை எப்படி கேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்க போகிறாங்க. என்ன சொல்லித்தர போகிறாங்கன்னு கேட்கலாமா? ப்ரைஸ் லாட் குட்டீஸ், இந்த வாரம் கிரியேஷன் கேரில் உங்க எல்லாரும் மீட் பண்ணதாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். ஸோ இந்த வாரம் கிரியேஷன் கேரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வாரத்தோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு அனிமலோட சவுண்டு கேட்க போகிறோம். கேட்டுட்டு வாங்க. ஸோ எவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த சவுண்ட்ஸு. பட் ஆனால் இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து அனிமல்ஸோட கம்யூனிகேஷன் நம்ம சொல்கிறோம். நம்ம எப்படி பேசிக்கிறோமோ அதே மாதிரி அனிமல்ஸ் வந்து இந்த சவுண்ட்ஸ் மூலமாக தான் பேசிக்குது. நம்மளோட இந்த நாய்ஸ் பொல்யூஷன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அனிமல்ஸ் வாழ்க்கையில், பேர்ட்ஸ் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனை ஏற்படுத்துது. அதில் முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால் கம்யூனிகேஷன். எஸ், கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அனிமல்ஸ் வந்து பேசிக்கிறது. நம்ம வந்து நிறைய சத்தம் போடுறதுனால அனிமல்ஸ் வந்து தனக்கு தானே பேசிக்கிற அந்த கம்யூனிகேஷன் நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பேசணும் அப்படின்னு சொன்னால் அனிமல்ஸ் எல்லாம் பேசவே முடியாது. நடுவில் ஒருத்தர் நின்றுட்டு வந்துட்டு இந்த சைட் சத்தம் அங்கேயும் கேட்க முடியாத அளவுக்கு, அந்த சைட் சத்தம் இங்கேயும் கேட்க முடியாத அளவுக்கு ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருந்தால் நமக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும். அதே மாதிரி தான் அனிமல்ஸ்க்கும். முக்கியமாக யாருக்கு அப்படின்னு சொன்னால் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் பறவைகளுக்கும் வந்து இது ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்டாக்ட் இல்லாமல் எல்லோரும் பிரிஞ்சு தனித்தனியாக வாழ்கிற நிலைமை இருக்குது. ஓகேவா? ரெண்டாவது என்னன்னா ஸ்ட்ரெஸ். எஸ், என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நடுவில் கத்திகிட்டே இருந்தால் நமக்கு அப்படி எரிச்சலாக வந்துடுமா, அந்த மாதிரி தான் உண்மையாகவே. ஸோ அனிமல்ஸ்க்கும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. ஈவன் மனுஷங்களுக்கும் நமக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ அதனால் தன்னோட வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழ முடியாத அளவுக்கு நம்ம வந்து அந்த அனிமல்ஸு, பேர்ட்ஸு, கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாத்தையும் தடுத்துட்ருக்குறோம். மனுஷங்களையும் வந்து எரிச்சலாக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? மூணாவதாக பார்க்க போகிறது லைஃப் ஸ்பேன். லைஃப் ஸ்பேன் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னாலே நமக்கு வந்து என்ன ஆகும், நம்மளுடைய பாடியோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாயிட்டே இருக்கும். அப்படி தானே நம்மளால் நல்லா சாப்பிட முடியாது, நல்லா தூங்க முடியாது. அதே விஷயந்தான் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும். ஸோ அவங்களாலையும் நம்ம ஏற்படுத்துகிற அந்த சத்தத்தினால ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்களாலையும் சாப்பிட முடியாமல், தூங்க முடியாமல், யாரு கூடயும் பேச முடியாமல் தன்னோட உடல் நலத்துக்கு எடுத்துக்கொண்டு நிறைய அனிமல்ஸ் வந்து செத்து போகுது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சில பறவைகள் எல்லாம் என்ன பண்ணால் அமைதியான இடத்துல தான் இருக்க ஆசைப்படும். ஸோ அந்த இடத்துல போய் சத்தம் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பறவைகள் அந்த இடத்த விட்டே போயிடும். ஸோ அது போகிறதுக்கு இடமே இல்லாமல் எங்கே போகும் யோசிச்சு பார்த்தீங்களா? ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆந்தைகள், அப்புறம் வந்து புலிகள், இதெல்லாம் என்ன பண்ணால் அமைதியான இடத்துல தான் இருக்க ஆசைப்படும். அதோட இடத்த நம்ம ஆக்கிரமிக்கும் போது, அதாவது நம்ம போய் மரத்தை வெட்டிட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த இடத்தோட்டு போயிடுச்சுன்னா அடுத்து எங்கே போகும்? ஸோ போகிறதுக்கு இடம் இல்லைல்ல, அதோட வீடெல்லாம் நம்ம இப்போ அழிச்சிட்ருக்குறோம். ஸோ அப்போ வந்து அதுவும் அழிஞ்சு போகுது. ஸோ கடைசியாக நம்ம மனுஷங்களை பற்றி பார்க்கும்போது போன வாரம் சொன்னது தான். அஞ்சாவதாக ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்க, வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க, அப்புறம் ப்ரெக்னென்ட் உமன்ஸ்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஸோ குட்டீஸ், நாய்ஸ் பொல்யூஷனுக்கும்
வந்து எஃபெக்ட் இருக்குது. நம்ம வந்து ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் இதை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படி தானே. இப்போ வந்து இந்த சத்தம் கூட வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சத்தத்தை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் அனுப்பிவிடுங்க. அதில் யார் நல்லா எழுதியிருக்காங்களோ அவங்க பார்த்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். ஸோ குட்டீஸ், இந்த சத்தத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இந்த வார கிரியேஷனுக்கு உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் பாய். குட்டீஸ், சைலஸ் அண்ணாவும் ஜோனா அண்ணாவும் இன்னைக்கு கிரியேஷனை எப்படி கேர் பண்ணணும்ட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? ஓகே, நம்மளும் அதை வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம். இப்போ நம்ம மெமரி வேர்ஸ் படிக்க போறோம். இப்போ நம்ம கூட ஜெயின் நமக்கு வந்து மெமரி வேர்ஸ் சொல்லி கொடுக்க போறாங்க. எல்லாரும் சீக்கிரமா பைபிள் எடுக்கிறீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மெமரி வேர்ஸ் படிக்கலாமா? எல்லோரும் பைபிள் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 107:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு வாட்டி சொல்லலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 107:1. என்ன குட்டீஸ், மெமரி வேர்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்ததுல. ஸோ மறக்காமல் சீக்கிரமாக வீடியோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பப்பட் டான்ஸ் பார்த்துடலாமா? இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவில் இந்த வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டுக் கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கிந்தே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டுக் கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கிந்தே. பூரண அழகுள்ளவரே, பூவில் இந்த வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சூப்பரா நம்ம என்ஜாய் பண்ணோம்ல? சூப்பர் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இது மட்டும் இல்லாமல் பிளஸ் டீமுக்காக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நீங்கள் ப்ரேயர் பண்ண வேண்டியது இருக்குது. பிளஸ் டீமில் இருக்கிற ஒர்க் பண்ணுற, பின்னாடி பிஹைண்ட் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்காகவும் நீங்கள் ரொம்ப விசேஷமாக ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த பிளஸ் ப்ரோக்ராம் இன்னும் அதிகமாக, இன்னும் ஆசீர்வாதமாக நிறைய பேர் கடந்து போகிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணணும். ஓகேயா குட்டீஸ்? இந்த பிளஸ் ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக அடைஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த பிளெஸ்ஸிங்கை நீங்கள் எல்லாருக்கிட்டே ஷேர் பண்ணணும் இல்லையா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ், கசின்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ப்ரோக்ராம் பார்த்து அவங்களும் பிளெஸ்ஸிங் அடையட்டும். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், உங்களுக்கு ரொம்பவே பிளெஸ்ஸிங்காக இருந்திருக்கும் நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி சூப்பரான ப்ரோக்ராம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கும் காத்துட்ருக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட். அன்டில் தென், பாய்.